எத்தனை எத்தனை குற்றச்சாட்டுகள் ஷியாக்களை பத்தி, எவ்வளவு மோசமான குற்றச்சாட்டுகள். ஷியாக்கள் மோசமானவர்கள், மார்க்கத்துக்கு விரோதமானவர்கள், அலியை அல்லாஹ் என்று வணங்குபவர்கள், அல்லது அலியை ரசூல் என்று கூறுபவர்கள், அவர்கள் சஹாபாக்களை காபிர்கள் என்று சொல்லுவாங்க, ஆயிஷா நாயகி மீது அவதூறு சொல்லுவாங்க, வேறு குர்ஆனை வச்சிருக்கிறாங்க, அப்துல்லா இப்னு சபா என்ற யூதனால உருவாக்கப்பட்டவங்க, முத்துவா என்ற பெயர்ல விபச்சாரம் செய்யறவங்க, தக்கியா என்ற நடிப்பு உள்ளவங்க, தங்களோட உடலை தாங்களே கீறி கிழிச்சு கொள்ளக்கூடியவங்க, சுன்னத் வல் ஜமாத் முஸ்லிம்களை கொலை செய்யறவங்க, இப்படித்தான் எங்களுக்கு சொல்லப்பட்டு வந்திருக்குது. நானும் நீங்களும் இதையெல்லாம் நம்பினோம். அடே ஷியாக்கள் என்ன மோசமான ஆக்களப்பா என்று ஆச்சரியப்பட்டோம். உண்மைதான். இப்படியான விஷயங்களை எல்லாம் கேள்விப்பட்டா, இந்த குற்றச்சாட்டுகளை எல்லாம் கேள்விப்பட்டா, ஷியாக்கள் மீது கடும் கோபமும் வெறுப்பும் வருமா இல்லையா? நிச்சயமாக வரும். அதுதான் அவர்களுக்கு தேவை. ஷியாக்களை நீங்கள் வெறுக்க வேண்டும். அதன் மூலமாக அவங்களோட சிந்தனைகள், அவங்களோட போராட்ட உணர்வுகள், புரட்சிகரமான எண்ணங்கள் எல்லாம் உங்களை வந்தடைந்து விடக் கூடாது என்பதுதான் அவங்களுக்கு தேவை. இதுக்கு யார் காரணம்? ஷியாக்களுக்கு எதிராக இவ்வளவு பயங்கரமான படுமோசமான குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டிருக்குது என்றால் அதுக்கு யார் காரணம்? ஈரான் தான் காரணம். எஸ், ஈரான்ல ஏற்பட்ட இஸ்லாமிய புரட்சி தான் காரணம். ஈரான்ல இஸ்லாமிய புரட்சி ஏற்படுறதுக்கு முன்னாலேயும் ஈரான்ல ஷியா கொள்கை தான், ஷியா ஆட்சி தான் இருந்துச்சு. அங்க ஆட்சி செஞ்சுட்டு வந்த மன்னர் முகமது ரிசா பஹ்லவி என்பவர், சுருக்கமா அவரை மன்னர் ஷா என்று சொல்லுவாங்க. இந்த மன்னர் ஷா ஒரு ஷியா. ஆனா அந்த கால பகுதிகளில் ஈரானுக்கும் சவுதிக்கும் இடையில நல்ல உறவு இருந்துச்சு. ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலையும் நல்ல சிநேகபூர்வமான உறவும் இருந்துச்சு. ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலையும் நல்ல அந்யோன்யமான உறவு காணப்பட்டுச்சு. சவுதி மன்னர்கள், இளவரசர்கள் அடிக்கடி ஈரானுக்கு போய் அங்க களியாட்டங்கள்ல சுகபோகங்கள்ல சொலிப்பாங்க, கொண்டாடி கழிப்பாங்க. அமெரிக்கா ஈரான்ல ஏராளமான கம்பெனிகளை நிறுவி ஈரான் எண்ணெய் வளங்களை எல்லாம் மன்னர் அனுமதியோட கொள்ளையடிச்சுக்கிட்டு உறிஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. இஸ்ரேல் உருவாக்கப்பட்ட போது அதனை ஏற்றுக்கொண்ட இரண்டாவது முஸ்லிம் நாடு ஈரான். அவ்வளவுக்கு ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில நல்ல உறவு காணப்பட்டது. இதெல்லாம் இஸ்லாமிய புரட்சி ஏற்படுறதுக்கு முன்னாடி இருந்த நிலை. அமெரிக்கா தமது நாட்டு வளங்களை கொள்ளையிடுவதை கண்டு மார்க்கத்துக்கு விரோதமான ஹராமான விஷயங்கள் எல்லாம் நாட்டுல சர்வசாதாரணமாக அரங்கேறுவதை கண்டு கொதித்த ஈரானிய மக்கள் இமாம் ஹொமைனி அவர்களுடைய தலைமையின் கீழே வீதியில இறங்கி போராடினாங்க. இஸ்லாமிய புரட்சி ஒன்று அங்கே வெடித்தது. அமெரிக்காவின் துணையுடன் மன்னர் ஷா புரட்சி செய்த மக்களை எல்லாம் கொன்று குவித்தார். பல்லாயிரக்கணக்கான மக்கள் புரட்சி போராட்டத்தில் தமது உயிரை இழந்து ஷஹீதானார்கள். ஆனாலும் மக்கள் பின்வாங்கவில்லை, போராடினார்கள். இறுதியாக மக்கள் போராட்டத்தின் முன்னால் நிற்க முடியாமல் மன்னர் ஷா ஈரான்ல இருந்து அமெரிக்காவுக்கு தப்பி ஓடினார். நாடு கடத்தப்பட்டிருந்த இமாம் ஹொமைனி அவர்கள் மீண்டும் ஈரானுக்கு திரும்பி வந்து இஸ்லாமிய ஆட்சி ஒன்றை அங்கே நிறுவினார். இதுதான் ஈரான்ல இடம்பெற்ற இஸ்லாமிய புரட்சியுடைய சுருக்கமான வரலாறு. இந்த புரட்சிக்கு பின்னால பார்த்தோம்னு சொன்னா அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் சவுதிக்கும் எதிரி நாடாக மாறியது ஈரான். அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் சவுதிக்கும் எதிரியான பகைமை நாடாக ஈரான் மாறுகிறது. அமெரிக்காவுடைய எண்ணெய் கொள்ளை நிறுத்தப்பட்டது, இஸ்ரேலுக்கான அங்கீகாரம் வாபஸ் பெறப்பட்டது, தலைநகர் தெஹ்ரான்ல இருந்த இஸ்ரேலிய தூதரகம் மூடப்பட்டு அதே இடத்துல பலஸ்தீன தூதரகம் திறந்து வைக்கப்பட்டது. ஈரான்ல ஏற்பட்ட மக்கள் புரட்சி வெற்றி பெற்றதும் மன்னராட்சி கவிழ்க்கப்பட்டதும் சவுதிக்கும் ஏனைய அரபு நாடுகளுக்கும் மிகப்பெரியதொரு பயத்தை உண்டு பண்ணியது. இதனை முன்மாதிரியாக கொண்டு தங்களது நாடுகளிலும் மக்கள் புரட்சியை மேற்கொண்டார். மக்கள் ஒரு புரட்சிகரமான நிலையை மேற்கொண்டால் என்ன செய்வது என்று அவங்க யோசித்தாங்க, பயந்தாங்க. எனவே தமது நாட்டு மக்கள் ஈரானை முன்மாதிரியாக எடுத்துக்கொள்ள அனுமதிக்க கூடாது என்று திட்டம் போட்டாங்க. இங்குதான் அமெரிக்காவும் இஸ்ரேலும் அரபு நாடுகளும் குறிப்பாக சவுதி அரேபியாவும் முக்கிய கூட்டணியாக உருவாகினாங்க. இவங்க எல்லோரும் சேர்ந்து ஈரானுக்கு எதிரான செயற்பாடுகளை, எதிர்ப்பு நடவடிக்கைகளை தொடங்கினாங்க. எப்படியாவது ஈரான்ல அமைக்கப்பட்டுள்ள நிறுவப்பட்டுள்ள இஸ்லாமிய ஆட்சியை கவிழ்க்க வேண்டும் என்பதுதான் இவங்க எல்லாரையும் ஒரே இலக்காக இருந்தது. முதல்ல ஈரானுக்கு எதிரான படை நடவடிக்கை ஒன்றை மேற்கொள்ளும் நோக்கத்தோட விமானப்படை ஒன்றை, ஹெலிகாப்டர்களை அமெரிக்கா அனுப்பி வைத்தது ஈரானுக்கு, தலைநகருக்கு. ஈரானின் எல்லையோர பாலைவன பகுதிகளில் தரையிறங்கிய அந்த விமானங்களும் ஹெலிகாப்டர்களும் அல்லாவின் உதவியால திடீரென வீசிய பாலைவன புயல் காற்றுல சிக்கொண்டு சுக்கு நூறாக அழிந்து போனுச்சு. அடுத்து ஈராக் அதிபர் சதாம் ஹுசைனை ஏவிவிட்டார்கள். 8 வருஷ யுத்தம், ஏராளமான இழப்புகளும் உயிர் தியாகங்களுக்கும் மத்தியில ஈரான் அந்த யுத்தத்தை வெற்றி கொண்டது. சதாம் ஹுசைனால் கைப்பற்றப்பட்ட தனது நிலங்களையும் ஈரான் மீட்டுக் கொண்டது.
அதன் பிறகு பார்த்தால் மொசாட்டுடைய உதவியோட ஈரானின் அதாவது முக்கியமான அரசியல் தலைவர்கள், கல்வியலாளர்கள், விஞ்ஞானிகள் என ஏராளமானோரை சுட்டு கொண்டார்கள், குண்டு வைத்து அழித்தார்கள். அது மட்டும் இல்லாம உள்நாட்டுல கலவரங்களை உண்டு பண்றதுக்காக சில கைகூலிகளை அமர்த்தி ஆர்ப்பாட்டங்கள்ல ஈடுபட வச்சாங்க. பல இடங்கள்ல குண்டுகளை வச்சாங்க, பொதுமக்களை கொன்றாங்க. ஈரான் மீது பொருளாதார தடைகளை விதித்தாங்க. வெளிநாடுகள்ல இருந்த ஈரானுடைய பல பில்லியன் டாலர் பெறுமதியான சொத்துக்களை எல்லாம் முடக்கினாங்க. எல்லாம் செய்து பார்த்தாங்க, எதுவுமே பலனளிக்கவில்லை, பயனளிக்கவில்லை, எதுவுமே பலிக்கவில்லை. ஈரான் அவங்களுக்கு சரணடையவில்லை. அல்லாஹ் மீது உறுதியான நம்பிக்கை வச்சிருந்த ஈரானிய முஸ்லிம்கள் தமது அயராத உழைப்பின் பயனாக அமெரிக்கா போட்ட ஒவ்வொரு தடைக்கல்லையும் படிக்கல்லாக மாற்றி அரசியல், பொருளாதாரம், விஞ்ஞானம், தொழில்நுட்பம், இராணுவம் என எல்லா துறைகளையும் பெரு வளர்ச்சி கண்டாங்க. ஈரானை அடிபணிய செய்யும் வகையில இறுதி முயற்சி ஒன்றை கையில் எடுத்தது அமெரிக்கா. அதுதான் அந்நாட்டுக்கு எதிரான கலாசார யுத்தம். ஈரானுடைய இஸ்லாமிய சிந்தனை குறித்து தவறான கருத்துக்களை உலக மக்கள் மத்தியில உள்ளங்கள்ல விதைக்க ஆரம்பிச்சாங்க. ஈரான்ல பெரும்பான்மை முஸ்லிம்கள் ஷியா இஸ்லாத்தை பின்பற்றுகின்றவர்களாக இருக்கிறாங்க. அதனால ஷியா எனும் அம்சத்தை ஆயுதமாக கொண்டு அவர்களை தாக்க முயன்றது அமெரிக்கா. ஷியா என்பது முழுக்க முழுக்க சுன்னத் வல் ஜமாத்துக்கு எதிரானது, அந்த சமூகத்தை விட்டு அந்நியமானது என காட்டி முஸ்லிம் சமூகத்தில் இருந்து ஷியாக்களை தனிமைப்படுத்த வேண்டும், ஓரங்கட்ட வேண்டும் என்று அவங்க முயற்சி செஞ்சாங்க. இந்த சதி திட்டத்துக்கு சவுதியையும் இணைச்சு கொண்டது அமெரிக்கா. ஈரான்ல ஏற்பட்ட இஸ்லாமிய புரட்சி உலக முஸ்லிம்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தினால் உங்களது மன்னராட்சிகளும் கவிழ்க்கப்பட்டுவிடும் என்ற அச்சத்தை சவுதி போன்ற அரபு நாடுகளுக்கு ஊட்டியது அமெரிக்கா. அவ்வாறு பயங்காட்டி ஈரானுக்கு எதிரான போராட்டத்தில் சவுதியையும் இணைத்துக் கொண்டது அமெரிக்கா. எனவே சவுதியும் ஈரானுக்கு எதிரான கலாசார யுத்தத்தில் பெரும் பலத்தோட களமிறங்கியது. நாட்டில் உள்ள எல்லா பல்கலைக்கழகங்களிலும் ஷியா இஸ்லாம் குறித்த மோசமான கருத்துக்கள் அடங்கிய பாட திட்டத்தை உருவாக்கியது சவுதி. உலகத்துல எல்லா நாடுகள்ல இருந்தும் புலமை பரிசில் என்ற பெயர்ல மாணவர்களை அழைத்து அவர்களுக்கு இந்த பாடத்திட்டத்தை ஊட்டி அவர்களை மூளை செலவை செய்தது சவுதி அரேபியா. அப்படியாக மூளை செலவை செய்யப்பட்டவர்களை ஏராளமான வசதிகளோடும் பெரும் சம்பளத்தோடும் அவர்களுடைய நாட்டுக்கு அனுப்பி வைத்தது. அவ்வாறு வந்தவர்கள் அனைவரும் தாம் கற்ற விடயங்களை உண்மை என்று நம்பி பொதுமக்கள் மத்தியில ஷியாக்களுக்கு எதிரான பெரும் பிரச்சார யுத்தத்தை தொடங்கினாங்க. ஒவ்வொருவரும் தங்களுடைய சக்திக்கு ஏற்ற வகையில தமது ஷியா எதிர்ப்பு பிரச்சாரங்களை, செயற்பாடுகளை முன்னெடுத்தாங்க. ஆயுதங்கள் வச்சிருந்தவங்க ஷியா முஸ்லிம்களை கொலை செஞ்சாங்க, தாக்கினாங்க, அவங்களுடைய சொத்துக்களை அழிச்சாங்க, குண்டுகள் வச்சாங்க, பயங்கரமான பத்வாக்களை வெளியிட்டாங்க. இதன் காரணமாக இந்த வன்முறைகள் காரணமாக பல்லாயிரக்கணக்கான ஷியா முஸ்லிம்கள் அநியாயமாக படுகொலை செய்யப்பட்டு ஷஹீதானாங்க. அதேவேளை ஆயுத வாய்ப்புகள் இல்லாதிருந்த சவுதி ஆதரவாளர்கள், சவுதியில கற்று வந்தவர்கள் ஷியாக்களுக்கு எதிரான தமது பேச்சுகளால், தமது எழுத்துகளால், தமது நடத்தைகளினால் ஷியா முஸ்லிம்கள் மீது வன்மத்தை கொட்டினாங்க. ஏனைய பொதுமக்களையும் தம்மோடு வருமாறு வற்புறுத்தி ஷியா முஸ்லிம்களுக்கு எதிரான பெரும் எதிர்ப்பலையை உருவாக்கினாங்க. ஈரான் ஒரு முஸ்லிம் நாடு இல்ல, அங்கு இடம்பெற்ற புரட்சி ஒரு இஸ்லாமிய புரட்சி இல்ல என்பதை நிறுவுவதுதான் அவங்களுடைய ஒரே இலக்காக இருந்தது. நீங்க யோசிச்சு பார்த்தா தெரியும், நமது பகுதிகளில் ஷியா எதிர்ப்புல மும்முரமாக ஈடுபட்டவங்க எல்லாரும் சவுதியை ஏதோ ஒரு வகையில பின்புலமாக கொண்டவங்க. ஒன்றும் அங்கு படிச்சவங்களா இருப்பாங்க, அல்லது அங்கு படிச்சவங்களா இருப்பாங்க, அல்லது அங்கு படித்தவங்களுடைய ஆதரவாளர்களாக அவங்கள்ட்ட சம்பளம் பெறக்கூடிய ஆட்களாக இருந்திருப்பாங்க. தௌஹீத் ஜமாத் சகோதரர்களுக்கு இருந்த ஏராளமான செல்வமும் செல்வாக்கும் பணபலமும் அவங்களோட பிரச்சாரங்கள் மக்கள் மத்தியில மிக வேகமாக பரவுவதற்கு முக்கியமான காரணியாக அமைஞ்சிச்சு. ஒரு பொய்யை பலர் பலமுறை சொன்னால், திரும்ப சொன்னால் அது உண்மையாகி போகும் என்பதற்கு ஷியாக்களுக்கு எதிரான தௌஹீத் ஜமாத்துடைய பிரச்சாரம் நல்லதொரு உதாரணம். ஒரு காலத்துல ஷியா எதிர்ப்பு என்பது உச்சத்துல இருந்துச்சு. கோடிக்கணக்கில் பணம் புரண்டது. அவர்கள் எழுதி கொடுக்கும் ஷியா எதிர்ப்பு ஃபுத்துபாக்களை வெள்ளிக்கிழமை ஜும்மா மிம்பர்ல ஓதினால் 10,000 ரூபாய் சம்பளம் கிடைக்கும். இணையதளம் செய்பவர்களுக்கு நோட்டீஸ்கள், போஸ்டர்கள் அடிக்கின்ற ஸ்டூடியோக்காரர்களுக்கு, நோட்டீஸ்களை விநியோகிப்பவர்களுக்கு, விழாக்கள், மாநாடுகள், கருத்தரங்குகள் நடத்தக்கூடியவங்களுக்கு என்று ஏராளமானோருக்கு தொழில் வாய்ப்புகள் கிடைச்சிச்சு. ஷியாக்கள் ஒரு மதரசாவை கட்டியிருக்கிறாங்க என்று கூறியே பெரும் மதரசாக்களை நிறுவுவதற்கு பெருந்தொகையான நிதிகளை சவுதியிலிருந்து பெற்றுக்கொண்டாங்க. இளைஞர்களை தூண்டிவிட்டு ஷியா முஸ்லிம்களுடைய பள்ளி வாயில கூட அடிச்சு நொறுக்கினாங்க. இவை எல்லாவற்றுக்கும் பின்னணியில் நின்றவர்கள் சவுதியை பின்புலமாக கொண்ட தௌஹீத் ஜமாத்தினர். அவங்கள்ட்ட இருந்த செல்வத்துக்கும் செல்வாக்குக்கும் முன்னால யாரும் நின்று பிடிக்க முடியாமல் போனுச்சு.
சமூகத்தில் மிகவும் தைரியமானவங்க, பிழையை தட்டி கேட்கக்கூடியவங்க என்று அறியப்பட்டவங்க கூட இந்த தௌஹீத் ஜமாத்துடைய வன்முறையை தூண்டக்கூடிய சமூக விரோத செயல்களை எல்லாம் தட்டி கேட்க முன் வரவில்லை. கேட்டால் நம்மையும் ஷியா முத்திரை குத்தி விடுவாங்களோ என்ற பயம், அப்படியான ஒரு காலகட்டம் இருந்துச்சு. அதனாலதான் தௌஹீத் ஜமாத்துடைய கடும் போக்கை எதிர்த்த ஜமாத்தே இஸ்லாமி, தப்லீக் ஜமாத்து, தரீகாக்கள் கூட தௌஹீத் ஜமாத்துடைய ஷியா எதிர்ப்பு இயக்கத்துக்குள்ள அள்ளுண்டு போனாங்க. அவங்களும் தங்கள பங்குக்கு ஷியா எதிர்ப்பு நிகழ்ச்சிகளை ஆங்காங்கே செஞ்சு அறிக்கைப்படுத்தி கொண்டாங்க. இப்போது அன்று அவர்கள் சொன்ன எல்லா விடயங்களும் வெறும் பொய் பிரச்சாரங்கள் என்பது கொஞ்சம் கொஞ்சமாக வெளிப்பட்டு வருகிறது. ஷியாக்களை பற்றி பள்ளி வாயில்களிலும், குதுபாக்களிலும், மாநாடுகளிலும் இவங்க சொன்ன எல்லாம் அவதூறானவை, அபாண்டமானவை என்பது நிரூபிக்கப்பட்டு வருகிறது. இவையெல்லாம் ஜியோனிச சதி. அந்த சதியில் சவுதி மாட்டிக்கொண்டது. அதனால் தான் சவுதி உலமாக்கள் ஷியாக்களை பற்றி படுமோசமான அவதூறுகளை எல்லாம் அள்ளி எறிஞ்சாங்க. அதற்கும் பொதுமக்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று இதனை மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அறிந்து கொண்டு வராங்க. அன்புக்குரியவர்களே, இங்கு இன்னொரு முக்கியமான விஷயத்தை நான் சுட்டிக்காட்ட வேண்டும். அப்போதான் உங்களுக்கு இந்த விஷயம் இன்னும் தெளிவாக விளங்கும். ஈரானுக்கு எதிரான பிரச்சாரத்திற்காக அமெரிக்கா ஜியோனிச சக்திகள் மற்றொரு உத்தியை கையாண்டாங்க. அதாவது சுன்னத்துவல் ஜமாத் முஸ்லிம்கள் மத்தியில எப்படி தௌஹீத் ஜமாத் அல்லது வஹாபிச கடும் போக்கு கொள்கையை உருவாக்கினாங்களோ அதே போன்றுதான் ஷியா முஸ்லிம்கள் மத்தியில இருந்தும் சில தீவிரவாத போக்குடைய நபர்களை, குழுக்களை உருவாக்கினாங்க. உதாரணமாக லண்டன்ல வசிக்கக்கூடிய யாசிர் அல் ஹபீபி என்பவன், இவன் ஒரு ஷியா ஆலிம் போன்று வேஷம் விட்டவர் ஒருவன். ஆனால் இவன் அமெரிக்காவுடைய கைக்கூலி. சஹாபாக்களை பற்றி, ஆயிஷா நாயகி பற்றி மோசமான கருத்துக்களை பேசி, கேக்குகள் வெட்டி கொண்டாடி அவற்றை சமூக ஊடகங்கள்ல பரவவிட்டு சுன்னத் வல் ஜமாத் முஸ்லிம்களுக்கு மத்தியில ஷியா வெறுப்புணர்வை உண்டு பண்ணுவதுதான் இவனுடைய வேலை. இவரை போன்ற சிலர் இருக்கிறாங்க. இவ்வாறானவர்கள் ஈரானுக்குள் வர முடியாது. வந்தால் உடனடியாக அவங்க கைது செய்யப்படுவாங்க, சிறையில் அடைக்கப்படுவாங்க. இவங்களுடைய செயற்பாடுகளுக்கும் ஈரானுக்கும் எந்த சம்மதமும் இல்லை. ஆனால் ஷியா எதிர்ப்பு பிரச்சாரத்தில் ஈடுபட்டவங்க இவண்ட புகைப்படத்தை காண்பிச்சு இது ஈரான்ல இடம்பெறுகிறது என்று அப்பட்டமான பொய்யை கூறிக்கொண்டிருந்தாங்க. உண்மையில அவர்களுக்கும் இவன் யார், எங்க இருக்கிறான் என்ற விஷயம் எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டதை அவங்க இங்க வந்து சொன்னாங்க. ஏனென்றால் தௌஹீத் ஜமாத் சகோதரர்கள், ஷியா எதிர்ப்பு பிரச்சாரத்தில் ஈடுபடும் இந்த சகோதரர்கள் யாரும் ஈரானுக்கு இதுவரை சென்றதில்லை. ஈரானிய ஷியா அறிஞர்கள் யாரையும் நேரடியாக சந்தித்ததும் இல்லை. அவங்களோட சுமூகமான கலந்துரையாடல் எதையும் செஞ்சதும் கிடையாது. அவங்க தங்களுக்கு சொல்லித்தரப்பட்ட விடயங்களை உண்மை என்று நம்பி பிரச்சாரம் செஞ்சாங்க. அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்த உஸ்தாதுமார்களும் கூட ஷியா முஸ்லிம்களை, ஷியா அறிஞர்களை சந்தித்தவர்கள் இல்லை. அவங்களும் மன்னர்களுடைய ஆணைப்படி அப்படியான பிரச்சாரங்களை செஞ்சிருக்காங்க. மன்னர்களும் அவங்களுக்கு அமெரிக்காவும் இஸ்ரேலும் சொல்லிக் கொடுத்த விடயங்களை அமுல்படுத்தினாங்க. எனவே இறுதியாக பார்த்தோம் என்றா ஷியா எதிர்ப்பு என்பது அமெரிக்க ஏகாதிபத்தியத்தினாலும் இஸ்ரேலிய ஜியோனிசத்தாலும் உருவாக்கப்பட்ட விஷயம் என்பதையும் அது முஸ்லிம்களுக்குள் வேற்றுமையை, சண்டையை உண்டு பண்ணி அவர்களை பலவீனப்படுத்துவதற்காகவும் ஈரானுக்கு எதிராக ஈரானுடைய வளர்ச்சியை தடுப்பதற்காகவும் மேற்கொள்ளப்பட்ட ஒரு சதி என்பதையும் நாங்க புரிந்து கொள்ள முடியும். அதனால்தான் இந்த ஷியா சுன்னா கருத்து முரண்பாடுகள் முஸ்லிம்கள் மத்தியில பிரச்சனையை உண்டு பண்ணக்கூடாது என்பதில் ஷியா அறிஞர்கள் மிகவும் கவனமாக இருந்திருக்கிறாங்க. ஈரானில் ஏற்பட்ட இஸ்லாமிய புரட்சியின் முக்கியமான கோஷம் என்னவென்றால் ஷியாவும் வேண்டாம், சுன்னியும் வேண்டாம், இஸ்லாம் ஒன்றே வேண்டும் என்ற கோஷம். இமாம் ஹொமைனி அவர்கள் சொன்னாங்க, தமது கருத்து வேறுபாடுகளுக்காக ஒரு ஷியா முஸ்லிம் ஒரு சுன்னி முஸ்லிமை பகைத்துக் கொண்டாலும், ஒரு சுன்னி முஸ்லிம் ஷியா முஸ்லிமை பகைத்துக் கொண்டாலும் அவர்கள் யதார்த்தத்தில் உண்மையில் ஜியோனிசத்துக்கு தான் உதவி புரிகின்றார்கள் என்று அவங்க கூறியிருக்கிறாங்க. மற்றொரு முறை இமாம் ஹொமைனி சொன்னாங்க, முஸ்லிம்களாகிய நாங்கள் தொழுகையில் கைகளை கட்டுவதா, தொங்க விடுவதா, கட்டுவதா, கட்டாமல் விடுவதா என்பது பற்றி முரண்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் எங்களை எதிரி எங்களுடைய கைகளை துண்டிப்பதற்கு திட்டம் தீட்டிக் கொண்டிருக்கிறான் என்று அவங்க சொன்னாங்க. ஈரானுடைய இப்போதைய ஆன்மீக தலைவர் சையத் அலி காமனி அவங்க கூறியுள்ள கருத்து என்னவென்று சொன்னா, ஷியாவோ சுன்னியோ ஒருவர் புனிதமாக கருதும் விடயம் ஒன்றை அவமதிக்கிறதுக்கு யாருக்கும் உரிமை இல்லை என்று அவங்க சொல்லியிருக்கிறாங்க. மேலும் இமாம் ஹாமனையா கூறியுள்ள முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா, ஷியாக்களுக்கும் சுன்னிகளுக்கும் இடையில் பகைமையை உருவாக்குவது என்பது ஜியோனிஸ்ட் ஆட்சிக்கு செய்யக்கூடிய சேவையாகும் என்று சொல்லியிருக்கிறாங்க. ஷியா உலகின் மிக பிரபலமான அறிஞர் ஆயத்துல்லா சையீத் அலி சீஸ்தானி அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க, சுன்னி முஸ்லிம்கள் எமது சகோதரர்கள் அல்ல, அவர்கள் எமது உயிர்கள் என்று கூறியிருக்கிறாங்க.
பிரபலமான ஷியா அறிஞர் இமாம் மூசா சதுர் அவர்கள் கூறியிருக்கிறாங்க, ஷியா என்பவர் தனது சுன்னி சகோதரருக்காக தனது உயிரையும் தியாகம் செய்யக்கூடிய ஒருவராக இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறாங்க. இதைத்தான் நாங்கள் இன்று பலஸ்தீன விடுதலை போராட்டத்தில் பார்த்து கொண்டிருக்கிறோம். பலஸ்தீன விடுதலைக்காக சுன்னி முஸ்லிம்களாகிய ஹமாஸ் போராடுகின்றது. அவர்களுக்கு உதவியாக உயிரையும் தியாகம் செய்து போராடுபவங்க யாருன்னு பார்த்தா, ஈரான்ல உள்ள ஷியாக்கள், லெபனான் ஹிஸ்புல்லா அவங்க ஷியாக்கள், யமன் ஹவுதி அவங்க ஷியாக்கள், ஈராக்கில் உள்ள ஹஷ்டே ஷாபி அவங்க ஷியாக்கள். எனவே அஹ்லு சுன்னா முஸ்லிம்களுக்காக தனது உயிரையும் தியாகம் செய்து போராடக்கூடிய ஒரு சமூகமாக ஷியா சமூகம் இருக்கிறது. இதைத்தான் அந்த ஷியா அறிஞர் சொன்னார், ஷியா என்பவர் தனது சுன்னி சகோதரர்களுக்காக தனது உயிரையும் தியாகம் செய்யக்கூடிய ஒருவராக இருக்க வேண்டும் என்று. இவ்வாறு ஷியா சமூகத்திலும் சுன்னி சமூகத்திலும் உள்ள அறிஞர்கள், உலமாக்கள் இந்த இரு பிரிவுகளுக்கும் இடையில ஒற்றுமையை ஏற்படுத்துறதுக்காக பல முயற்சிகளை மேற்கொண்டு வந்திருக்கிறார்கள். அந்த முயற்சிகளை எல்லாம் முறியடித்து ஷியா சுன்னி கருத்து வேறுபாட்டை பெரும் பிரச்சனையாகவும் அதன் மூலமாக முஸ்லிம்களை வேற்றுமைப்படுத்தி பிளவுபடுத்தி அவங்களை வேட்டையாடவும் ஜியோனிசம் திட்டம் தீட்டிக் கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இறுதியாக நான் சொல்வது என்னவென்றால், ஷியா என்பதும் அஹ்லு சுன்னா என்பதும் இஸ்லாம் என்ற நாணயத்தின் இரு பக்கங்கள். அப்படியானா யார் நேரு வழியில் இருக்கிறார்கள்? ஷியாக்களா சுன்னத் வல் ஜமாத்தா? யார் வழிகாட்டில் இருக்கிறார்கள்? ஷியாவா சுன்னத் வல் ஜமாத்தா? என்னுடைய பதில் என்னவென்றால், முஸ்லிம்கள் மத்தியில் ஒற்றுமையை உண்டு பண்ண யாரெல்லாம் பாடுபடுகின்றார்களோ அவர்கள் எல்லோரும் நேர்வழியில் இருக்கிறார்கள். முஸ்லிம்கள் மத்தியில பிளவையும் ஃபித்னாவையும் உண்டு பண்ண யாரெல்லாம் பாடுபடுகின்றார்களோ அவர்கள் எல்லாரும் வழிகாட்டில் இருக்கிறார்கள்.